வணக்கம். குணபாலன். இன்னைக்கு ஒரு ஒரு சின்ன குட்டி கதை. இது என்னதுக்கு அப்படின்னா, அவங்கவங்க வேலையை செஞ்சாவே ஆட்டோமேட்டிக்காக கடவுள் வந்து நல்லதான் செய்வான் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஸ்டோரி இது. இந்த ஸ்டோரியை சொல்கிறேன் பாருங்க. ஒரு பெரிய முனிவர் வந்து பல வருஷமாக தவம் பண்ணுறாரு. அவர் தவம் பண்ணிவிட்டு அவர் காலையில் ஒரு பல வருஷம் கழிச்சு அந்த இதை வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே போய் பகவானை பார்த்தா அல்லது பிரம்மாவை பார்த்தா அந்த அவ்வளோ வருஷம் நம்ம இருந்த புண்ணியம் நமக்கு அந்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம். ஸோ பல வருஷமாக வந்து அவர் தவம் இருக்கிறாரு. தவம் இருந்துட்டு இன்றைக்கி ஒரு நல்ல நாள். ஸோ இந்த நாளில் வந்து நம்ம போய் நம்ம பிரம்மாவை பார்த்தோம் அப்படின்னமாக்க நமக்கு அந்த நம்ம என்ன நினச்சோமோ அது வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி எழுந்து காலையில் போகிறாரு. போன உடனே போய்கிட்டு இருக்கும்போது அவருக்கு மேலே வந்து ஒரு பெரிய கொக்கு வந்து பறந்து போயிட்டு திடீர்னு அவர் மேலே எச்சம் பண்ணிடுது. ஸோ அந்த பண்ண காக்கா அந்த கொக்கை பார்த்த உடனே அந்த கொக்கு வந்து எரிஞ்சு கீழே சாம்பலாக கீழே விழுந்துடுது. அப்படின்னு மேலே போய்கிட்டே இருக்காரு. போய்கிட்டே இருக்கும்போது ஒரு அம்மா வந்து வீட்டு வேலை செய்கிறதுக்காக அவங்க வந்து உள்ள வீட்டு வேலைலாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிவிட்டு அவங்க குழந்தைகளுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டு வாசலை கூட்டுறதுக்காக அந்த சீமாரை கையில் எடுத்துக்கிட்டு வெளியில் வர்றாங்க. அது எதாச்சியமாக வந்து அந்த அம்மாவை இவர் பார்த்துறாரு. இந்த அம்மாவும் அந்த சாமியாரை பார்த்துடுறாங்க, அந்த தவம் இருந்தவரை. உடனே இவர் ஏன் முன்னாடியே வந்து நீ சீமாரை எடுத்துகிட்டு வர்றையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை எரிக்கிறதுக்கு பார்க்குறாரு. அந்த அம்மா எதுவுமே செய்ய முடியல. அப்போது அந்த அம்மா சொல்லுது, நீ என்னை கொக்குன்னு நினச்சியா? என்னோட வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், உங்களோட வேலையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த இடத்துல எதுக்கு என்னையே நீங்கள் கொல்லணும் எரிக்கணும்னு பார்க்குறீங்க? இது யாரால முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது இவர் கேட்டிருக்காரு, அந்த முனிவர் வந்து பிரம்மாட்ட கேட்டிருக்காரு, நான் இத்தனை வருஷமாக இருந்தேன், நான் எனக்கு எதிராக வந்து இந்த மாதிரி ஒரு அம்மா சீமாரை எடுத்துகிட்டு வருது, அதை வந்து நான் இது பண்ணும்போது எரிக்க முடியல, ஏன் தண்டனை கொடுக்க முடியல, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு பிரம்மா சொல்லியிருக்காரு, உன்னோட வேலைக்காக நீ போகிற, அந்த அம்மா வேலைக்காக வேலை செய்யுது, இதில் எங்கே வந்து உனக்கு முன்னாடி வந்ததை நீ தப்பு பண்ணுறதுக்காக நீ தண்டனை கொடுக்க போகிற? இதுதான் அந்த வாழ்க்கை. எப்போவுமே நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், ஸோ உங்கள் தெருவில் வந்து 1000 பெரிய விஐபி போகலாம், விபி போகலாம், பிபி போகலாம், எவன் வேணாலும் போகட்டும், நோ ப்ராப்ளம். பட் நீங்கள் கரெக்டாக இருங்க, யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கடவுளே உங்கள் கூட நிற்பான். இதுதான் இந்த கடையோட சாராம்சம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய முனிவராக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய விஐபியாக இருக்கட்டும், பிபியாக இருக்கட்டும், பிபி யாராக இருந்தாலும் உங்களுக்கு முன்னாடி அவங்க சும்மா சாதாரண தூசி தான். ஸோ இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் செய்கிற வேலையை சரியாக செய்யுங்க. அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னு சொன்னமாக்கும் கடவுளே உங்கள் கூட இருப்பான். இதுக்கு தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று சொன்ன உடனே நம்மளை சொல்லுவாங்க, என்ன தொக்கா நினச்சிட்டியா நீ அப்படிம்பாங்க. ஆக்சுவலி அது வந்து தொக்குன்னு சொல்ல கிடையாது, என்னை வந்து கொக்குன்னு நினச்சியா அப்படின்ற வார்த்தையை தான் அது காலம் மருவியாக வந்து தொக்கா நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யாருக்கும் இங்கே அடிமை கிடையாது. எல்லாரும் எல்லா வேலையிலும் கரெக்டாக செஞ்ச மக்கள் அவங்களுக்கு அவங்களே ராஜா. ஓகே, தேங்க்யூ.